சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்த நபர் ஒருவரை இன்று பிரித்தானிய அரசாங்கம் நாடு கடத்தி இருக்கின்றது. அதாவது பிரான்சுக்கே அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். இன்றைய இந்த நகர்வு ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அகதிகள் விடயத்தில் அல்லது சட்டவிரோதமாக நாட்டுக்குள் நுழைபவர்கள் விடயத்தில் பிரித்தானிய அரசாங்கம் மிக தீர்க்கமானதும் ஒரு இறுக்கமானதுமான நடவடிக்கையை எடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இப்போ பிரித்தானியாவுக்கு எதிர்காலத்தில் வாரது, அதுவும் சட்டவிரோதமான முறையில் வாரது இனி என்ன நடக்கப் போகிறது, எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு வியாழக்கிழமை காலமே லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு போன ஒரு விமானத்தில், பிரிட்டிஷ் ஏர்வேஸுக்கு சொந்தமான ஒரு விமானத்தில் ஒரு நபர் அனுப்பி வைக்கப்படுகின்றார் பிரான்ஸுக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட நபர் அண்மையில் பிரான்ஸில் இருந்து படகு மூலமாக பிரித்தானியாவுக்குள் வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் உடனடியாக கைது செய்யப்பட்டு இன்று அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் பிரான்ஸுக்கு. இந்த நடவடிக்கைக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது. என்ன பேர் என்று சொன்னால் ஒன் இன் ஒன் அவுட் என்றதான் இந்த நடவடிக்கையினுடைய பேர். அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ பிரான்ஸில் இருந்து அண்மை காலமாக ஏராளமானவர்கள் படகுகள் மூலமாக சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இது பிரித்தானிய அரசாங்கத்துக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவே இருந்தது. இதை எப்படி கட்டுப்படுத்துறது சொல்லி இப்போ சேனல் கிராசிங் என்று சொல்றது அல்லது ஸ்மால் போட் கிராசிங் என்று சொல்றது. எனவே இந்த ஒரு நடவடிக்கை மூலமாக ஏராளமானவர்கள் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ள நுழைகிறது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. அந்த பிரச்சனை எதுவரைக்கும் போனது என்று சொன்னால் தேர்தலிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வந்தது. அதாவது இப்போ தேர்தலில் போட்டி போடுற அரசியல் கட்சிகளுடைய பிரதானமான வாக்குறுதியும் பிரதானமான அறிவிப்பும் என்னென்று சொன்னால், நாங்கள் பதவிக்கு வந்தால் இந்த அகதிகளை கட்டுப்படுத்துவோம், இந்த படகுகள் மூலம் வருபவர்களை கண்ட்ரோல் பண்ணுவோம் என்று சொல்லி அப்படி வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டிய அளவுக்கு வந்திருக்கிறது பிரித்தானியாவினுடைய நிலைமை. எனவே அப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்றுதான் இந்த ஒன் இன் ஒன் அவுட் என்று சொல்லி, அதாவது ஒருவர் உள்ளுக்குள்ள வந்தா ஒருவர் வெளியில போவார் என்று சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக நான் அப்புறம் விளங்கப்படுத்துறேன். அதாவது லேபர் கட்சி ஆட்சிக்கு வராக்கு முதல் தேர்தல் காலத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தான் இந்த ஒரு வாக்குறுதி. என்னென்னு சொன்னா, பிரெஞ்சு அரசாங்கமும் பிரித்தானிய அரசாங்கமும் நீண்ட காலமாகவே நிறைய ஸ்டெப்ஸுகள் எடுத்து வந்தார்கள், நிறைய முயற்சிகள் எடுத்து வந்தார்கள் இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு. ஏனென்று சொன்னால், படகுகள் மூலமாக வர்றது ஒரு பிரச்சனை, அகதிகள் வாரது ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் சட்டவிரோதமான பாதுகாப்பில்லாத பயணங்களை மேற்கொண்டு அடிக்கடி அந்த படகுகள் தண்ணிக்குள்ள கவுண்டு விழுகிறதும் அதில் நிறைய பேர் கொல்லப்படுறதும் என்று சொல்லி இதுவரைக்கும் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்று சொல்லி நிறைய பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே இரண்டு நாடுகளுக்கும் இடைப்பட்ட ஒரு கடல் பகுதியில் மக்களுடைய உயிரிழப்பு அநியாயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது கூட இந்த இரண்டு நாடுகளுக்குமே ஒரு பிரஷர் தான். எனவே இந்த சட்டவிரோதமான முறையில் வர்றதை, அதுவும் ஆபத்தான பயணங்களை மேற்கொள்றதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி ரெண்டு நாடுகளுமே முயற்சி செய்தது. இதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை ஒன்று என்னென்று சொன்னா, இந்த ஸ்மக்லர்ஸ் என்று சொல்லப்படுற ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள். ஏனென்று சொன்னா, இரண்டு பெரிய முக்கியமான நாடுகளுக்கு நடுவில் ஆட்கடத்தலில் ஈடுபடுபவர்கள், சட்டவிரோதமான ஆட்கடத்திகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டு வரது, யாருக்கும் பயப்படாமல் யாருக்கும் கட்டுப்படாமல் செயல்பட்டு கொண்டு வரது, அந்த இரண்டு நாட்டு சட்டங்கள் இரண்டு நாட்டு பாதுகாப்புகளையும் கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயம். இது ஒரு வகையில் சொல்லப்போனால் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான கௌரவ பிரச்சனை என்று கூட சொல்லலாம். இப்படி ரெண்டு நாடுகளுக்கு இடையில இவ்வளவு பேர் சட்டவிரோதமாக ஆட்களை கடத்துகிறார்கள், ரெண்டு நாடுகளும் என்ன செய்யுது என்று சொல்லி பொதுவான ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த இரண்டு நாடுகளுமே நீண்ட காலமாக பல்வேறு ஸ்டெப்ஸ்கள் எடுத்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்தானிய அரசாங்கம் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு நிறைய காசு எல்லாத்தையும் கொடுத்து நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள், ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கிறது, போலீசாருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது, கடல் பாதுகாப்பு அதிகரிக்கிறது, அப்புறம் அதுக்கென்று சொல்லி விசேட படைப்பிரிவை உருவாக்கின சொல்லி செய்யாத வேலையே இல்லை. என்னதான் செய்தாலும் இந்த படகுகளை கட்டுப்படுத்தவே முடியல. படகுகள் தொடர்ந்து வந்தோண்டே இருக்குது, தொடர்ந்து அதில் ஆட்கள் வந்தோண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் 1,80,000 பேர் வந்திருக்கிறார்கள் சொன்னா பாருங்களேன். அப்ப இந்த படகுகள் மூலம் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் சேர்ந்து கடைசியா எடுத்த ஒரு முக்கியமான முடிவு தான் இந்த
ஒன் இன் ஒன் அவுட் என்று சொல்லப்படுற முடிவு. அது என்ன ஒன் இன் ஒன் அவுட் என்று சொன்னால், அதாவது பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொல்லுது என்று சொன்னால், சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைகின்ற ஒவ்வொருத்தரையும் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் திரும்ப பொறுப்பெடுக்க வேண்டும். அவ்வாறு பிரெஞ்சு அரசாங்கம் ஒவ்வொருத்தரையும் திரும்ப பொறுப்பெடுக்கும் போது பொறுப்பெடுக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் அங்கிருந்து பிரான்சில் இருந்து சட்டவிரோதமாக முயற்சி செய்யாத ஒருவரை வந்து பிரித்தானியா பொறுப்பெடுக்கும் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் சொல்றேன். அதாவது இது வந்து இப்போ பிரான்சில் வந்து உங்களுக்கு தெரியும், ஏராளமானவர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள், பல நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள், எப்படியாவது பிரித்தானியாக்குள்ள வரணும் என்று சொல்லி. அவர்களுடைய பிரதானமான நோக்கமே வந்து பிரித்தானியாவுக்கு வரணும் என்று சொல்லி. எனவே அவர்களுக்கு சொல்லப்படுற ஒரு மெசேஜ் தான். அதாவது என்ன மெசேஜ் என்று சொன்னால், நீங்க வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து முயற்சி செய்யக்கூடாது, நீங்கள் அமைதியாக அங்கேயே இருக்கணும், இந்த படகுகள் மூலம் வர்றதுக்கான முயற்சி செய்கிறது, இது மாதிரி எது விதமான ரெக்கார்ட்ஸும் வந்து உங்களில் இருக்கக்கூடாது, ஒரு தடவை கூட நீங்கள் கைது செய்யப்பட்டிருக்க கூடாது, நீங்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக வந்து நீங்கள் பிடிபட்டிருக்கவே கூடாது, எதுவுமே செய்யாமல் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சட்டவிரோதமாக வார ஒரு தடவை வந்து நாங்கள் திருப்பி அனுப்பிட்டு அந்த ஒருவருக்கு பதிலாக அங்கே இருந்து சட்டபூர்வமாக நாங்களே ஒரு தடவை இங்கே கூட்டிக் கொண்டு வருவோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இது வந்து நல்ல வடிவாக யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், பிரித்தானிய அரசாங்கம் பிரெஞ்சு அரசாங்கத்தோட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தமாக இருந்தாலுமே கூட இது ஒரு வகையில் பிரித்தானிய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட செய்து கொள்ளப்பட்ட, அதாவது எப்படியாவது பிரித்தானியாவுக்கு வரணும்னு சொல்லி அங்கே காத்து கொண்டிருக்கிறது தானே பிரான்ஸில், அவர்களோடு செய்து கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான். அதாவது நீங்கள் ஒழுங்காக இருக்கணும், எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு இருக்கக்கூடாது, அப்படியே இருந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கிருந்து ஒரு ஆளை திருப்பி அனுப்பி போட்டு அதுக்கு பதிலாக நாங்களே உங்களை கூட்டிக் கொண்டு வருவோம், எங்களுடைய படகுகளை கூட்டிக் கொண்டு வருவோம் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் சொல்கின்ற ஒரு ஒப்பந்தம் தான் இது. எனவே இந்த ஒப்பந்தம் சரி என்று நினைக்கிறார்கள். நாங்கள் அமைதியாக எங்கட பாட்டில் பேசாமல் இருந்தால் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாங்கள் பிரித்தானியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்புறாக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த படகுகள் மூலம் வாரதை வந்து தவிர்ப்பினோம். இந்த படகு பயணத்தில் வாரது, தேவையில்லாமல் ஸ்மக்லர்ஸுக்கு வந்து காசை கொடுக்கிறது, இந்த மாதிரியான ஆபத்தான வேலைகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருப்பார்கள். எனவே பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொல்லுது, நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியாக பேசாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகரித்து கொண்டே போகும், பிரித்தானியாவுக்கு வாரத்துக்கான வாய்ப்புகள் வந்து அதிகரித்து கொண்டே போகும். நாங்கள் சட்டவிரோதமாக வார ஆக்களை வந்து பிடிச்சி அனுப்பி போட்டு பிடிச்சு அனுப்புகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரை உள்ளுக்குள்ளே எடுப்போம் என்று சொல்லி, அந்த அடிப்படையில் அதுதான் இந்த ஒன் இன் ஒன் அவுட் என்று சொல்லப்படுற இந்த ஒரு சிஸ்டம். எனவே அந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்ட போது அதில் பெருசாக நம்பிக்கையே இருக்கையில், நானே என்னுடைய வீடியோக்களை சொல்லிக்கிறேன், புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் நடக்கிற கதை இல்லை என்று சொல்லி. ஏன் சொல்லுங்க பாப்போம், இதுக்கு முதல் எத்தனையோ திட்டங்கள் கொண்டு வந்து எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அவர்கள் வாரது வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே எந்த ஒரு திட்டம் போட்டும் எந்த ஒரு சட்டம் போட்டும் கட்டுப்படுத்தவே முடியல. அப்படி இருக்கும்போது புதுசாக கொண்டு வர இந்த திட்டம் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லி நானே வீடியோவில் சொல்லிக்கிறேன், இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறையாக இந்த திட்டத்தின் அடிப்படையில் முதலாவது நபர் வந்து பிடித்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இந்தியாவை சேர்ந்தவர் என சொல்லப்படுகிறது. ஆனால் பிரித்தானிய ஊடகங்கள் அந்த செய்தி வரையில், பிரெஞ்சு ஊடகங்கள் அந்த செய்தி வந்திருக்குது, இந்தியாவை சேர்ந்த நபர் ஒருவர் தான் இவ்வாறு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார் பிரான்சுக்கு என்று சொல்லி. எனவே இன்றையிலிருந்து ஆரம்பிக்கப்படுற இந்த நடவடிக்கை இனி எதிர்வரும் காலங்களில் அதிக அளவில் நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். இனி சட்டவிரோதமாக எவர் வந்தாலுமே அவர்களுக்கு இங்கு அகதி தஞ்சம் கொடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு வந்து உணவோ உடையோ பாதுகாப்போ எதுவுமே கொடுக்கப்பட மாட்டான்னு சொல்லி. ஏன்னு சொல்லுங்க பாப்போம், இதுக்கு முதல் வந்து இந்த ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு வாரது மட்டும்தான் அவர்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. எப்படியோ ஒரு மாதிரி வந்து பிரித்தானிய கரையில் வந்து கால் வச்சா போதும், அதுக்கு பிறகு பிரித்தானிய அரசாங்கம் பொறுப்பேற்று தான் ஆகணும். ஏன்னு சொன்னா, இப்ப பிரித்தானியாவுக்கு வந்தொன்றுக்கேக்குள்ள நடுக்கடல்ல மறிச்சு அங்க வச்சு திருப்பி அனுப்பலாம். அப்படியான சம்பவங்கள் வந்து நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஒவ்வொரு வாரமுமே வந்து அது சம்பந்தமான அறிக்கை வந்தோண்டே இருக்கும், இந்த கிழமை இத்தனை பேர் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் சொல்லி. ஏனென்றால் நடுக்கடலை வச்சு திருப்பி அனுப்பியக்குள்ள அதுக்கு பிரித்தானிய அரசாங்கத்துக்கு வந்து பொறுப்பு இல்லை. ஆனால் ஒருவர் வந்து எப்படியோ அந்த கரையை தாண்டி வந்து பிரித்தானிய மண்ணில் கால் வச்சுட்டாருன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பிரித்தானிய அரசாங்கம் தான் பொறுப்பு. அவரை வந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அவருக்கு உணவு உடை தங்குமிடம் மற்றும் மருத்துவம் என்று சொல்லி எல்லாமே கொடுக்கணும், அவரை வந்து பத்திரமா பாதுகாக்க வேண்டியது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஏன்னு சொன்னால் அது வந்து அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த சட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்துக்கு பிரித்தானிய அரசாங்கம் கட்டுப்பட்டு தான் இந்த அகதிகள் விடயத்தில் வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது. எனவே இதுவரை காலமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானிய மண்ணில் வந்து கால் வைத்தவர்களை வந்து இந்த மாதிரி உடனடியாக வந்து எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் பிடிச்சு அனுப்பினதுக்கு நாங்கள் கேள்விப்படவே இல்லை. விசாரணைகள்லாம் நடந்து அவர்களுக்கான அகதி தஞ்சம் நிராகரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பிடித்து அனுப்பப்பட்ட அது வேற கதை, அது வேற சப்ஜெக்ட். ஆனால் வந்த உடனேயே எந்த விதமான கேட்டுக்கள்ளியும் இல்லாமல் உடனடியாக பிடிச்சு அனுப்பினது இதுதான் முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. எனவே இன்றைய நடவடிக்கையின் மூலம் பிரித்தானிய அரசாங்கமும் பிரெஞ்சு அரசாங்கமும் இந்த படகு மூலம் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு புதிய நடவடிக்கை, புதிய ஒரு
ஒரு அத்தியாயத்தை துவக்கியிருக்கிறார்னு சொல்லலாம். எனவே பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருவதற்கு பல நாட்டவர்களும் பல்லாயிரக்கணக்கில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் தமிழர்களும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். எனவே இந்த செய்தி அவர்களுடைய காதுகளுக்கு போய் சேரணும் என்றதான் என்னுடைய விருப்பம். என்ன சொன்னால், இப்போ உங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ யாராவது இந்த மாதிரி அங்கே வெயிட் பண்ணால் அவர்களுக்கு சொல்லுங்க, இந்த மாதிரி வர்ற ஆக்களை பிடிச்சு அனுப்புகிற ஒரு நடவடிக்கையில் பிரித்தானிய அரசாங்கம் ஈடுபட்டிருக்குது. இனி வந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு அவர்கள் எடுக்கிற முடிவு, அவர்கள் தங்களை எப்படி தங்களுடைய பயணத்தை திட்டமிடுகிறார்கள் என்பது அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேரணும் என்றுதான் என்னுடைய விருப்பம். எனவே இந்த காணொலியை பார்த்த உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.